சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் தாய் தகப்பனை கைவிடுறீங்க? உங்க தாயும் தகப்பனுக்கு பிறந்த நாள் வர்றப்ப கனப்படுத்த தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க தாய்க்கும் தகப்பனுக்கு பிறந்த நாள் வர்றப்ப கனப்படுத்த தெரியாது. அதே பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வந்தா தாயும் தகப்பனும் கனப்படுத்துற அது ஒரு காரியம். அதை காட்டிக்கும் இன்னைக்கு பார்த்தா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒருவேளை லவர்ஸ் டே நேற்று தினத்துல கொண்டாடினாங்க பாருங்க. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிறந்த நாள்னா நீ என்னென்ன காரியங்கள் செய்யறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உனக்கு பிறந்த நாளும் உன் ஃப்ரெண்டு என்னென்ன காரியம் செய்து நீங்க பார்க்க வேண்டும். அதை காட்டிக்கு என்னன்னா நேற்று தினத்துல இந்த லவர் டேஸ்னால நிறைய காரியங்கள் கிஃப்ட் கொடுக்கிற காரியங்கள் மற்ற காரியங்களை நல்லா பகிர்ந்து கொள்றோம். ஆனா ஒரு தாயும் தகப்பனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா? ஒரு தாய் தகப்பனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்களா? உன்னை பெற்ற தாயும் தகப்பனையும் கனப்படுத்தாத மற்ற அனைத்து காரியங்களும் திருப்தியாக இந்த உலகத்துல செய்றீங்க. ஆனா ஆண்டவருக்கும் செய்யற காரியங்களும் தகப்பனை தாயை கனப்படுத்தாத ஒரு காரியம் தான் இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு தாயை தகப்பனை கனப்படுத்தாத எந்த காரியத்தை தேவன் அருவருப்பார். எந்த காரியத்தில் வெக்கப்பட்டு நிற்கும்படியாக ஆண்டவர் செய்வார். எந்த காரியத்தில் துக்கப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். சோத்திரம். ஒருவேளை ஃப்ரெண்டுக்கு எங்கேயாவது பிறந்த நாள் சொன்னா தன்னுடைய தாய் தகப்பனுடைய பேச்சை கீழ்ப்படியாம தன்னுடைய காரியங்களை கேட்காதபடி ஒரு தகப்பன் சொல்ற காரியத்தை கேட்காதபடி தன்னுடைய காரியத்தை போய் நீங்க பகிர்ந்து கொள்றீங்க. அப்ப அதை காட்டிக்கும் தேவன் சொல்றார், உன்னுடைய காலகட்டத்துல உன்னுடைய நேரத்துல தேவனை திருப்திப்படுத்த கத்துக்கொள். தேவனை திருப்திப்படுத்த கற்றுக்கொள். ஆமென். ஆண்டவருக்கு யாராவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறீங்களா? யாராவது கிஃப்ட் கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறோமா? எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா தேவன் உங்களுடைய கிஃப்ட்டுகளை விரும்புவது அல்ல. உங்களுடைய அழகை பார்த்து ரசிப்பது அல்ல அவருடைய வேலை. நீ தன்னுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறான்?